ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானான் ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு தினம். என்னன்னா ஆடி உத்திராடம். நம்ம எல்லாருக்குமே மகோத்சவமா நிறைய பேர் ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் 2026 இன்னைக்குதான் சாதுர்மாசிய குரு பூர்ணிமா, அதுவும் இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? நம்மளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு டு பி வெரி ஆனஸ்ட், குரு பூர்ணிமான்றது ஒரு பெரிய விசேஷமா நம்ம கொண்டாடுறது இல்ல. ஆனா இன்னைக்கு அமைஞ்சதுனால டெஃபினட்டா இன்னைக்கு கொண்டாடிடணும். நம்ம எல்லாம் கொண்டாடலனாதான் நம்மளுக்கு என்னன்னு கேட்கணும். ஏன்னாக்கா ஆடி உத்திராடம் ரொம்ப பெரிய மகா குரு, நம்மளோட ஆச்சாரியனான ஆளவந்தாரோட வருஷ திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. ஸோ ஆளவந்தார் சுவாமியோட சில விசேஷ சரித்திரத்தை அன்வைக்கலான்னு ஒரு ஆசை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி உத்திராடம் அவரோட திருநக்ஷத்திரம். நிறைய அந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாளுக்கும் ஆணி கேட்டையிலேருந்து தொடங்கி ஜேஷ்டாபிஷேகமா தொடங்கிட்டு இருக்கு. பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். இப்போ நாளைக்கு பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். ஆடி கேட்டை இப்போ 2-3 நாள் முன்னாடி கும்பகோணம் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு திருச்சேரை ஆட்டம், சாரங்கபாணி பெருமாளுக்கு ஆட்டம், எல்லா பெருமாளுக்கும் ஜேஷ்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஜேஷ்டாபிஷேகம்னா நம்ம பார்த்தோம், அது ஒரு தைலக்காப்பு சாத்தி பெரும் மூலவருக்கு தைலக்காப்பு சாத்துவா. சில இடங்கள்ல மூலவருக்கும் திருமஞ்சனம் ஆறுது. பிரதானமா உற்சவ பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறுது. திருமஞ்சனமாயி ரொம்ப அழகா விசேஷமான தைலக்காப்பெல்லாம் பெருமாளுக்கு சாத்தி, இது பாலாலயம் மாதிரி. அதுக்கப்புறம் பெருமாளோட எந்த போர்ஷன்ல தைலக்காப்பு சாத்திருக்காலும் அந்த போர்ஷன் நம்மளால சேவிக்க முடியாது, திருமேனி சேவை ஆகாது. இப்போ ஆளவந்தார் சுவாமிக்கு வந்தோம்னாக்கா அவரோட அவதார ஸ்தலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட்டுமன்னார் கோவில். மணக்கால் நம்பி ரொம்ப மகத்தான ஆச்சாரியன், சுவாமியோட ஆச்சாரியன், ஆளவந்தாரோட ஆச்சாரியன். நிறைய சிஷ்யர்கள் பத்தி அப்புறம் பார்க்கலாம். நம்ம என்னென்ன அருள் செஞ்சிருக்கானோ அப்புறம் பார்க்கலாம். ஆளவந்தார் ரொம்ப அழகா ஆளவந்தார்ன்ற திருநாமம் இவருக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னாக்க யமுனை துறைவர்னா சுவாமியோட திருநாமம் இல்லையா? யமுனை துறைவர்னு சுவாமிக்கு திருநாமம் சாதிச்சிருக்கா. அப்போ அவர் காட்டுமன்னார் கோயில்ல அவதார ஸ்தலம்னு பார்த்தோம். அந்த திருநாமம் வந்ததுக்கான ஒரு சரித்திரமே ரொம்ப மகத்தான ஒரு சரித்திரம். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரோட திருநாமம் கேட்டாலே நம்மளுக்கு எவ்வளவு மகத்தான வம்சத்திலேருந்து வந்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இவர் ஆளவந்தார் ஈஸ்வர முனியோட திருக்குமாரர். இப்ப யாரோட திருப்பேரன்? எதுக்காக மிக்க இறைநிலையம் சேவிச்சனாக்க நாதமுனிகள் தான் நம்மளுக்கு திருவாய்மொழியை மீட்டு கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி அவரோட திருவம்சத்துலதான் நம்மளுக்கு அந்த அரையர் இசை அமைச்சு திவ்ய பிரபந்தங்கள்லாம் பாடுறதே அந்த திருவம்சத்திலேருந்து தான் வந்தது. அவர் நாதமுனிகளோட அப்பேற்பட்ட ஆச்சாரியனோட திருப்பேரனார் தான் ஆளவந்தார் சுவாமின்னு பாக்குறோம். நிறைய திருநாமங்கள் இவருக்கு, ஆளவந்தாருக்கு. பெரிய முதலியார், பரமாச்சாரியர், வாதி மதேப சிம்மேந்திரர் அப்படின்லாம் திருநாமம் இருக்கு. இவர் நிறைய சாஸ்திரங்கள் கத்துண்டார். மகாபாஷ்ய பட்டர் அப்படின்னு இருந்தார். அவர்கிட்ட சாமானிய சாஸ்திரத்தை கத்துண்டார் இவர். அப்போ அந்த சமயத்துல பார்த்தேன்னா இந்த ஆக்கி ஆழ்வானோட சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல இருந்த ராஜாவோட பிரதான மந்திரி அந்த சபையில. அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கர்வம்ன்றதோட பெரிய தலைமை புரோகிதரா இருந்தார். அப்போ மத்த புரோகிதர்கிட்ட எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரும் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அப்போ இதை கேட்ட உடனே அந்த மகாபாஷ்ய பட்டர் இருக்கார் இல்லையா? யாரு மகாபாஷ்ய பட்டர்னா ஆளவந்தாரோட ஆச்சாரியன். அவர்கிட்டதான் இவர்
சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிறார். அவருக்கு ரொம்ப வந்து கோபம் வந்துடுறது. அவர் கோவப்பட்டோடனே இவர் ரொம்ப வருத்தப்படுறார் ஆளவந்தார். சரி, இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஆளவந்தார் எழுதுறாரு ஒரு சீட்ல, அல்பமான விளம்பரத்தை விரும்பும் கவிஞனை அழித்து விடுவேன் அப்படின்னு எழுதுறார். அல்பமான விளம்பரத்தை விரும்பும் கவிஞனை அழித்து விடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு அவர். ஸ்லோகத்தை எழுதி கொடுத்த உடனே ஆக்கியாழ்வான் இதை பார்த்துட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டார். அது அந்த மந்திரி வந்து அவரே வந்து கூப்பிட மாட்டார் இல்லையா, சில பேரெல்லாம் அமைச்சிருக்காரு, சில வீரர்கள். அவ இந்த ரெசீட் எடுத்துன்னு வந்து காமிச்ச உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. ரொம்ப கோவம் வந்தோடனே யமுனை துறைவரை ராஜா அழைச்சின்னு வர சொன்னார் அப்படின்னு தர்பாருக்கு கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொல்றார். திருப்பி இந்த வீரர்கள் எல்லாம் வரா, இது சமாதம் போயிட்டு போயிட்டு வருது. திருப்பி வந்த உடனே யமுனை துறைவர் கிட்ட வாழ அவங்களை கூட்டின்னு வர சொன்னா அப்படின்னு சொல்லிடுறா. இவர் உடனே என்ன பண்ற, தக்க மரியாதையோட என்னை கூப்பிட்டுன்னு போனா மட்டும் நான் வரேன், ராஜ சபைக்கு நான் கண்டிப்பா வரேன், தக்க மரியாதையோட அழைச்சின்னு போ அப்படின்றார். ஒரு ராஜா அதை கேட்டுடுறார். கேட்ட உடனே ராஜா வந்து பல்லக்கு அனுப்புறார், பலன்குயின் பல்லக்கே அனுப்புறார் யமுனை துறைவருக்கு. எல்லாரும் அவரை ஏழை பண்ணின்னு வரா பல்லக்குல. அப்போ வந்த உடனே ரொம்ப அழகா இப்போ வந்து நம்மளுக்கு தெரியணும், நம்ம வந்து இப்போ குழந்தைகள் கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆளவண்டா ரொம்ப இளம் வயதுல இருக்காரு, அப்போ எல்லாமே கத்துன்னு இருக்காரு வேற அவர். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன பேசுறோம்னு கவனிச்சு உன்னிப்பா பேசணும் இல்லையா. ராஜாவோட மந்திரி என்ன பண்ணிட்டார், ஆளவந்தார் கிட்ட தானே பேசுறோம் அப்படின்னு, யமுனை துறைவர் தானே, நம்ம எப்படி இருந்தாலும் வெற்றி பெறதான் போறோம், அதனால என்ன பண்ணிட்டார், என்ன வேணா நீ கேளு, அதை நான் மறுத்து பேசிடுறேன்னு சொல்லிட்டார். சோ ஆல்ரெடி இந்த பால் இஸ் இன் ஆளவந்தார்ஸ் கோர்ட். அது அவருக்கு தெரியாது. ஆளவந்தார்னா யமுனை துறைவரோட கோர்ட். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் வாதத்துக்கு வந்தான்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், நான் கேட்கிற 2-3 கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இவர் கேட்கல. ஆக்கியாழ்வான் அதை சொல்லல. அவர் ரொம்ப முன்னிலையில இருக்காருன்னு நினைச்சுட்டார். நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வேணா சொல்லுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுத்து பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் மறுத்து பேசிடுவேன், பேசிட்டா நான் வின்னர் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு பெட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு வாதத்துல ஒரு யாரு தோக்க போறா ஜெயிக்க போறான்னு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கீழே. அந்த ராஜசபையில மேல வந்து ராஜாவும் பட்ட மகிழ்ச்சி ராணியும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ ராணி வந்து இவரை பார்த்த உடனே ஆளவந்தாருக்கு ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா, அவரை பார்த்த உடனே சொல்லிடுறா, இவ யமுனை துறைவர் தான் ஜெயிக்க போறாரு இதுல. யமுனை துறைவர் ஜெயிச்சாக்க நீங்க ராஜா என்ன சொல்ற, ஆக்கியாழ்வான் தான் ஜெயிப்பான்னு ராஜாக்கு தெரியும், ஏன்னா அது அவரோட மனுஷன் இல்லையா. ஆக்கியாழ்வான் ஜெயிச்சிடுவார், ஆனா உன்னோட யமுனை துறைவர் ஜெயிச்சுட்டா என்னோட ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை யமுனை துறைவருக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீ என்ன பண்ணுவ, யமுனை துறைவர் தோத்துட்டா அப்படின்னு கேக்குற. ராணி சொல்றா, நீ யமுனை துறைவர் தோத்துட்டா என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் சேவகியா இருக்கேன் அப்படின்னு ராணி சொல்றா. சரி, நீங்க கீழே வாதம் எல்லாம் தொடங்குறது நன்னா. அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இது தெரியும், ஆனா ரொம்ப அழகான வார்த்தைகள் இது எல்லாமே. 3 வார்த்தைகள் சொல்றாரு. என்ன ஆக்கியாழ்வானோட ரூல் என்ன, நீங்க 3 சென்டென்ஸ் சொன்னா அந்த 3 சென்டென்ஸையும் நான் மறுத்து பேசுறேன்னு அவர் வாதம் ப்ராமிஸ் பண்ணிருக்கார். சோ முதல் ஸ்டேட்மெண்ட் இது ஆளவந்தார் சொல்லக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, உன் தாய் மலடி அல்ல. 2வது, இந்த ராஜா பேரரசர். 3, இந்த ராணி பதிவிரதை. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இதெல்லாம் வாதம் பண்ணணும். மறுத்து வாதம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, உன் தாய் மலடி அல்ல அப்படின்னா என்ன நான் வாதம் பண்ணணும், இது ஆளவந்தார் சொன்னது. என் தாய் மலடி, உன் தாய்ன்னு சொல்லிட்டார் அவர். அப்போ ஆக்கியாழ்வானோட தாய் மலடின்னு ப்ரூவ் பண்ணணும். மலடினா ஒன் தட் ஹஸ் காட் நோ சைல்ட் இல்லையா. இப்போ இது ஒண்ணு. அடுத்தது, இந்த ராஜா பேரரசர். அப்போ இந்த ராஜா பேரரசர் அல்ல அப்படின்னு வாதம் பண்ணணும் ராஜாக்கு முன்னாடியே. அப்புறம் இந்த ராணி பதிவிரத்தை, ராணிக்கு முன்னாடியே சொல்லணும் இந்த ராணி பதிவிரத்தை அல்ல அப்படின்னு. 3மே ரொம்ப டஃப்பான ஸ்டேட்மெண்ட்னு தோன்றது இல்லையா நம்மளுக்கு. இப்போ ஆழ்வானுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல, ராஜா ராணிக்கு நேரம் மறுத்து பேசவும் முடியல, ஒரே பயம். யமுனை துறைவரே நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு அவர். ஆனா இவர் ரொம்ப சுலபமா வின் பண்ணிடுறார். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, உன் தாய் மலடி அல்ல அப்படின்னா யாரு, ஆழ்வானோட தாய் மலடிதான் அப்படின்னு வாதம் பண்ணோம் இல்லையா. சாமானிய சாஸ்திரத்துல வச்சு பார்த்தோம்னாக்க யாருக்கெல்லாம் ஒரே குழந்தை இருக்கோ அவள்லாம் மலடிதான்.
யாருக்கெல்லாம் ஒரே குழந்தைன்னா சிங்கிள் சைல்டு ஹோல்டிங் மதர் எல்லாருமே மலடிதான்னு சாமானிய சாஸ்திரத்துல சொல்றது எடுத்து சொல்லிட்டாரு. சாமானிய சாஸ்திரத்துல இருந்து பிரமாணங்கள்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி உன் தாய் மலடிதான். அடுத்தது இந்த ராஜா பேரரசன். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? இந்த ராஜா பேரரசன் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணணும். ஏன்னா இப்ப பேரரசன்னா என்ன? உலகத்தையே ஆள்பவன் தான் பேரரசன். ரங்கராஜன் பெருமாள் இருக்கான் இல்லையா, நம்பெருமாள், அவன் தான் பேரரசன். இப்போ இந்த ராஜா இந்த பர்டிகுலர் ராஜ்யத்துக்கு மட்டும்தானே ஆள்றார், அப்போ அவர் பேரரசன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த ராணி பதிவிரத்தை. அப்போ எவ்வளவு ஒரு தர்க்கத்துக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வந்திருக்கு. ஆனா அந்த சமயத்தை யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். இவாள்லாம் இந்த மாதிரி வாதம் பண்ணா ராணிக்கு முன்னாடியே நீ பதிவிரத்தை அல்லன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதே சாஸ்திரத்தின் படி பார்த்தேன்னா திருமணம் நடந்துட்டே இருக்கும்போது ஆர் அந்த கன்னியாதானம் ஆர்த்துக்கெல்லாம் முன்னாடி சில மந்திரங்கள் சாதிக்கிறாளாம் அங்க அர்ச்சகர்கள்லாம். அந்த மந்திரம் சாதிக்கும் போது என்ன ஆகுதுனாக்க, இந்த மணப்பெண் இருக்கா இல்லையா, பிரைட், சோ த பிரைட் கெட்ஸ் மேரிட் டு தேவதாஸ் ஃபர்ஸ்ட். தேவதைகளுக்கெல்லாம் முதல்ல திருமணம் பண்ணி வச்சிடுறான் இந்த மணப்பெண்ணை. அதுக்கப்புறம் தான் ராஜாக்கு திருமணம் ஆகுது. சோ இப்போ தாராவாத்து கொடுக்கும் போதே கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மணமகள் தேவர்களோட திருமணம் ஆயிடுறா. அப்போ பின்னர் தான் அவ ராஜ மகிழ்ச்சியே ஆறாவும். அப்போ அவ பதிவிரத்தை இல்ல இல்லையா சாஸ்திரத்தின் படி. எல்லாத்தையும் சாஸ்திரத்தின் படி நிரூபிச்சிட்டார். இப்போ ஆக்கையாழ்வான் அவருக்கு வருத்தோன்றதோட இவ்வளோ திறமையானவரா யமுனை துறைவர், இவ்வளோ சாஸ்திரம் அறிஞ்சிருக்கார், ரொம்ப சிறப்பா விளக்கி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார், ரொம்ப தேறியிருக்கார். விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுறதுக்கு இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சாதிச்சிட்டார் அவர். அடுத்தது உடனே ஆக்கியாழ்வான் யமுனை துறைவரோட சிஷ்யர் ஆயிடுறார். அது ராணி இருக்கா இல்லையா, ராணிக்கு அவரோட திருக்குமாரரை பாக்குற மாதிரியே பையனை மாதிரியே பாவிச்சுன்றா. ஆனா அவளுமே இவருக்கு சிஷ்யை ஆயிடுறா. ராஜ மகிஷியுமே எம்மை ஆள வந்தீரோ அப்படின்னு சொல்லி அப்போத்துலேருந்து யமுனை துறைவருக்கு ஆள வந்தார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு திருநாமம் அமையுது. அதுல இருந்து நம்ம இன்னி வரைக்கும் ஆள வந்தாருன்னா அவரை அழைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ராஜ மகிஷியும் இவளோட சிஷ்ய ஆகி அவரும் இப்போ ராஜா ப்ராமிஸ் பண்ணதை கீப் அப் பண்ணணும் இல்லையா. சோ பாதி ராஜ்யத்தை இவருக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இவரும் நிர்வகிக்கிற அந்த பணியில ஆள வந்தாரும் ஈடுபட்டு இருந்தார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த சரித்திரம் ரொம்ப தெரிஞ்ச சரித்திரம். இந்த மாதிரி நிர்வகி பணியில இருக்கும் போதே இந்த ஈஸ்வர முனி அப்படியே இருக்கு. மணக்கால் அவர் இருந்த பீரியட்ல இவரை திருத்தி பண்ணி கொள்ள முடியல. மணக்கால் நம்பி வரார், இவரை எப்படியாவது திருத்தி பண்ணி கொள்ளணும். ரொம்ப அழகான ஒரு அவ திருவம்சமே எப்படி இருக்கு பாருங்க, எப்படி யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ற அந்த வழியே ரொம்ப அழகா இருக்கு. இவர் ரொம்ப அழகா தூதுவளை கீரை, இதெல்லாம் கொஞ்சம் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். ஸோ அங்கங்க அதெல்லாம் கீரை மாதிரியே தெரியல. கீரைய அந்த மடப்பள்ளி கைங்கரியம் யாரு பாக்குறாளோ அவ கிட்ட கொடுத்து 6 மாச காலம் இந்த கீரையை பண்ணி கொடுக்குறார். திடீர்னு ஒரு நாள் கீரை இல்ல. அப்போ கூப்பிட்டு அனுப்ப சொல்றாரு ஆள வந்தார். மணக்கால் நம்பிய அவ அந்த சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டு விடுறா. திருமாளிகையில இருக்கிற ராஜசபையில இருக்கிற சிஷ்யர்கள்லாம் அந்த சம்பாதம் நமக்கு தெரியும், உமக்கு வேணுங்கிற பொருள் தான் அடியன் கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆள வந்தார ரொம்ப அழகா திருத்தி பண்ணிக்கொள்றார் மணக்கால் நம்பிதான். இது ஒரு சைட்ல நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மணக்கால் நம்பி பாத்தேன்னாக்க இது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். இந்த இப்போ அடியன் ஏஐக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடினோம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் அடியன் பார்த்தது இல்லை. ஏன்னா குருகை காவலப்பன் ஸ்டோரி நம்ம எல்லாரும் சரித்திரம் எல்லாரும் கேட்டிருக்கோம். அது பெருமாள் அவரை அமுக்கிண்டு அப்ப அடியனுக்கு அடுத்தது என்ன யோசிச்சேன்னா, இந்த உலகளந்த பெருமாள் முதல் 3 ஆழ்வார்களுக்கு நடுவுல இருந்தத ஒரு ஆழ்வாரும் சிலது பார்த்திருக்காரு இல்லையா. உலகமே என்ன வார்க்கடலே நெய்யாக வையம் தகலியான்னு அந்த மாதிரி ஒரு ஆழ்வாருக்கும் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அது ஒரு நாள் ஜெனரேட் பண்ணி அடியன் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அது. சோ இந்த இடத்துல குருகை காவலப்பன்னு பெரிய ஆச்சாரியன் மணக்கால் நம்பி ஆள வந்தார குருகை காவலப்பனிடம் போயிட்டு நீ அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா நாதமுனிகள் திருவம்சமே பார்த்தேன்னா ரொம்ப அவ முனிகள் எல்லாருமே, அதனாலதான் நாத முனின்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா. சோ யோக அபியாசத்துல ரொம்ப பேரு பெற்றவா வாழலாம். இப்போ ஆளவந்தாருக்கும் அதே நியமிக்கிறார். ஆளவந்தாரும் வந்துடுறார் குருகை காவல் அப்பன் கிட்ட. ஆனா அவர் யோகத்துல இருக்கார்.
யோகத்துல இருக்கும் போதும் ஆளவந்தார் இங்க வந்திருக்காருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. கண்ணையே திறக்கல சுவாமி இன்னும், குருகை காவலப்பன். என்னன்னு பார்த்தா எம்பெருமான் வந்து கொஞ்சம் அழுத்துறான் அவரை. இப்போ குழந்தையெல்லாம் நம்ம தோள் மேல அழுத்தி அப்படி ஏறி பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமான் ஏறி அவர் இது எப்படி இருக்கணும்னு நம்ம ஆக்சுவலி இது இப்படி இருக்கக்கூடாது. அவரோட திருவுள்ளத்துல இருக்கிற எம்பெருமான் அவரை கொஞ்சம் அழுத்தி வெளியில வந்து பாக்குற மாதிரி ஆள வந்தார் இவருக்கு முன்னாடி இருக்கணும், சைட்ல நின்று இருக்கு. அந்த மாதிரிதான் சரித்திரம் அப்படிதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவர் எம்பெருமானோட குருகை காவலப்பன் எம்பெருமானோட சம்வாதம் பண்றார். அப்போ எம்பெருமான் சொல்றார், நாதமுனி திருவம்சத்தினார் யாரோ வந்திருக்காளோ இங்க அப்படின்னு நான் எட்டி பாக்குறேன். அடியனோட திருவம்சமாச்சே அவ வந்திருக்கா அப்படின்னு பாக்குறேன்னு இவர் சொன்னதா, எம்பெருமான் இவருக்கு ஆங்கியிட்டதா குருகை காவலப்பன் ஆளவந்தாருக்கு தெரிவிக்கிறார். அப்புறமா கண் தொடர்ந்து ரொம்ப அழகான சரித்திரம். அப்போ நாதமுனியோட திருவம்சம் வந்திருக்காருன்னா எம்பெருமான் எவ்வளவு ஒரு ஆனந்தப்படுறான்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அப்போ இவர் சொல்றாரு, இது மாதிரி மணக்கால் நம்பி தேவரீர் இடத்துல அடியன அஷ்டாங்க யோக அபியாசம் பண்ணின்னு வர சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே குருகை காவலப்பன் தேதி குறிச்சு தராரு அவருக்கு. தேதி குறிச்சு கொடுக்கறது எப்படி இருக்குன்னாக்க, இவர் குருகை காவலப்பன் திருநாடு அலங்கரிக்க போறார், அதுக்கு சில நாட்கள் முன்னாடி பண்ணி தரார். அதே நேரத்துல இவர் கிளம்பி போயிடுறார் திருவரங்கத்துக்கு. திருவரங்கத்திலேருந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் வந்து போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆளவந்தார் கிளம்பிடுறார். ஆனா அந்த ஆளவந்தார் கிளம்பி போய் ரீச் ஆயிடுறார் திருவனந்தபுரம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக, அனந்த சயன பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அங்க போய் நின்ற நாள் எந்த நாள் குருகை காவலப்பன் இவருக்கு குறிச்சு கொடுத்திருக்காரோ அதே நாள் தான் திருவனந்தபுரத்துல இருக்காரு. எப்படி எங்கேருந்து எங்க டிராவல் பண்ணிட்டு வருது அவர்? அதனால அவரால யோக ரகசியத்தை ஆளவந்தாரால கத்துக்கவே முடியல. சோ அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னில ஆளவந்தார் வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருப்பாரு என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால இது எல்லாமே பெருமாள் திருவுள்ளோன்னு எடுத்துக்கணும். இவர் திருவனந்தபுரத்துல இருக்கும்போது திருவரங்கத்துல இவரோட சிஷ்யர்கள் எல்லாம் அவரை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கா. எப்படி உடையவரோட சரித்திரத்தை நம்ம பார்த்தோமே, உடையவரோட சரித்திரமே இங்க வரப்போகுது. மாதிரி ரொம்ப மிஸ் பண்ண அப்படி ஒரு சிஷ்யர்கள்ல ஒருத்தர் தான் தெய்வவாரி ஆண்டான். அவர் உடனே திருவனந்தபுரத்துக்கு கிளம்பி வரார் இவரை பாக்குறதுக்காக. இவர் கிளம்ப போறார் திருவனந்தபுரத்துல இருந்து ஆளவந்தார். இவர் கிளம்புறதுக்கும் அவர் வரத்துக்கும் சரியா இருந்தது. மீட் பண்ணிட்டார், சேவிச்சுட்டார் நன்னா சுவாமிய. சுவாமியோடவே திருவரங்கத்துக்கு கிளம்பிட்டார் திருப்பி தெய்வவாரி ஆண்டான். அப்போ தெய்வவாரி ஆண்டான் கிளம்பும் போது ஆளவந்தார் சொல்றார், உள்ள போய் அனந்த சயன பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துருவோம், அவ்வளவு பெருசா அழகா சயனிச்சுட்டு இருக்கானே பெருமாள் தேவரீருக்காகவே அப்படின்னு சொல்றார். இவர் உடனே வந்து அடியனோட ஆச்சாரியன் தான் முக்கியம், இன்னைக்கு ஆச்சாரிய தினம் இல்லையா, குரு பூர்ணிமா சொல்றோமே, எப்பேற்பட்ட மகத்துவமான சரித்திரம் பாருங்க. அதுக்குதான் இந்த சரித்திரம். இன்னைக்குன்னு அவர் சொல்ல, அடியனோட ஆச்சாரியன் தான் அடியனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆச்சாரியனே அடியன் இப்ப சேவிச்சுட்டேன், பெருமாளை சேவிக்கிறதுக்காக அடியன் நீங்க தோணவும் இல்லை வரவும் இல்லைன்ட்டு அப்படியே கிளம்பிட்டார், எழுந்தருளிட்டார் தெய்வவாரி ஆண்டான். இது ஒரு சரித்திரம் ஆச்சாரியன் இதுல. பின்னாடி இன்னொரு ஒரு சரித்திரம் வரப்போகுது பாருங்க. சரி, இப்போ ஆளவந்தார் வந்து மீண்டும் திருவரங்கத்துக்கு எழுந்தருளியாச்சு. எழுந்தருளி 2-3 தடவை நம்ம பார்த்துட்டோம். அவரோட திருமேனி வந்து பாங்காவே இல்லை ஆளவந்தாருக்கு. அப்போ அடுத்த தர்சன பிரவர்த்தகர்னா நம்ம சம்பிரதாயத்தை அடுத்தது முன்னாடி கொண்டு போகணும், யாராவது ஒருத்தர் நியமிக்கணும் இல்லையா. ஆனா அங்க இருக்கிற சிஷ்யர்களை இவர் நியமிக்கல. இவருக்கு தாட் எல்லாம் இளையாழ்வார் மேல இருக்கு. இளையாழ்வார் யாரு? உடையவர் ராமானுஜர் இல்லையா. உடையவர் ஆள் அந்த காலத்துல இன்னும் இப்போ காஞ்சிபுரத்துல இருக்காரு. அவர் காஞ்சிபுரத்துல ரொம்ப அழகா யாதவ பிரகாஷர் கிட்ட சாஸ்திரங்களை கத்துன்னு வந்துட்டு இருக்கார். இந்த சரித்திரம் ரொம்ப நன்னாவே நம்ம சங்கல்பா ஸ்டடி சர்க்கிள்ல உடையவரோட சரித்திரத்துல நிறையவே 10-12 நாட்கள் அன்வயிச்சிருக்கோம் நம்ம. ஆளவந்தார் காஞ்சிபுரம் செல்றார், எழுந்தருள்றார். சுவாமி எழுந்தருளி தேவப்பெருமாள் கோவில்ல, அந்த இடம் தெரியும், படித்துறை கரியமாணிக்கம் பெருமாள் சன்னதி முன்பே இவர் இளையாழ்வார் கீழே இருக்கார் யாதவ பிரகாஷ கூட்டத்தோட. அந்த கோஷ்டியில இவரை நல்லா குளிர கடாட்சிக்கிறார். கடாட்சிச்சு ஆளவந்தார் வந்து தேவப்பெருமாள் சன்னதிக்கு போய் சரணாகதி பண்றார். எதுக்கு சரணாகதி அந்த இடத்துலனா, இளையாழ்வார் தான் அடுத்த தர்ஷன பிரவர்த்தகர். எப்படி அவருக்கு தெரிஞ்சது? ஒண்ணு திருக்கட்சி நம்பிக்கிட்ட கேட்டுடுறார், இன்னொன்னு நாதமுனிகளுக்கு கிடைச்ச இளையாழ்வார் பவிஷ்யத் ஆச்சாரியன் விக்கிரகத்தை அந்த திருமேனி வச்சுன்னு பார்க்கும்போது இதுதான் இளையாழ்வார்னு அவர் ரொம்ப நன்னா பிரத்யட்சமா அவர் பார்த்துடுறார்.
இவர் தான் எம்பெருமானார் தரிசனம்னு வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் இப்போ எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த சரித்திரம்லாம் நடுவுல ஆறுது. அப்போ உடையவரை திருத்தி பண்ணி கொண்டுன்னா அவர் அங்க தேவபெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சாலைக்கணத்துல இருந்து தீர்த்த கைங்கரியம். ஆனா அவரை இங்க திருவரங்கத்துக்கு கூட்டின்னு வந்து தர்ஷன பிரவர்த்தகரா ஆக்கணும்ன்றதுதான் ஆளவந்தாரோட இது இல்லையா. அப்ப அதுக்குள்ள வந்து இது சரி, அதுக்குள்ள வந்து இங்க அவருக்கு வந்து ரொம்ப திருமேனி வந்து கொஞ்சம் உபாதையா இல்ல, அவருக்கு வந்து கொஞ்சம் உபாதைகள் தான் ஆயிடுறது. இப்போ கடைசி இது மாதிரி 2-3 தடவை ஆயிடுத்து. கடைசி தடவை ஆறதுக்கு முன்னாடி ஆளவந்தாருக்கு தெரிஞ்சிடுறது. பெரிய மகான்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்னாவே தெரிஞ்சிடும்னு சொல்றா. நம்ம ஆச்சாரிகள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவா, எல்லாரையும் கூப்பிடுவா. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் சரம உபதேசங்கள் எல்லாம் பண்ணிடுவா. உபதேசம் இவரும் ரொம்ப அழகா தேவப்பெருமாள் 6 வார்த்தை மாதிரி ஆளவந்தார் நிறைய சொல்றார். அதுல இருந்து ஒரு 6 வார்த்தைகள், ரொம்ப அழகான 6 வார்த்தைகள். ஒண்ணு, திவ்யதேச கைங்கரியம். இந்த திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணணும். எந்த கைங்கரியம் பண்ணாலும் நீ அந்த பெருமைனா என்ன, நம்ம பண்ற கைங்கரியத்தோட பெருமை கிடையாது, எம்பெருமானுக்கு பெருமை சேர்க்கிறோம் இல்லையா, அந்த பெருமைகளை சிந்தனை பண்ணிட்டே இருக்க சொல்றார். வாழ்நாள் முழுக்க பண்ணிட சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை ரொம்ப அழகா கம்பேர் பண்றார். ஒண்ணு திருப்பானாழ்வார், அடுத்தது வந்து குறும்பருத்த நம்பி அப்படின்னு ஒருத்தர், அதுக்கு அடுத்தது திருக்கட்சி நம்பி. 2 நம்பிகள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகா திருப்பானாழ்வார். இது திருப்பானாழ்வார் எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே நன்னாவே தெரியும் இல்லையா. பெரிய பெருமாள் திருவடியில இருந்து திருமுகம் வரைக்கும் அன்பைக்கு கத்து கொடுத்தது நம்மளுக்கு திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வார் உறைஞ்சு நிக்கிற இடம் பார்த்தேன்னா பெரிய பெருமாளோட திருவடிதான். அதனால திருப்பானாழ்வார் மட்டுமே உபேயமாகவும் சிந்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருப்பானாழ்வாரே உபாயமாகவும் உபேயமாகவும். இப்ப நம்ம எப்படி எம்பெருமானாரே தஞ்சம், எம்பெருமானாரே உபாயம், உபேயம். உபாயம்னா என்ன, நிறைய தடவை பார்த்துட்டோம். உபாயம்னா மீன்ஸ் டு கோ டு அவர் டெஸ்டினேஷன். இப்ப அடியன் ஸ்ரீரங்கத்துல இருந்து சென்னை வரணும்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து ஏதோ காரோ ட்ரெயினோ டாக்ஸியோ வாட் எவர் எப்படி வரோமோ அதுதான் உபாயம். மீன்ஸ் வழி, அந்த வே, எந்த பாத்து எடுக்கிறோமோ அந்த பாத். உபேயம்னா அதுதான் டெஸ்டினேஷன். எம்பெருமானார் திருவடினா பாட்சாதி பெருமாள் திருவடி, அதுதான் டெஸ்டினேஷன். இதுதான் உபேயம். இப்போ இவர் என்ன சொல்றார் ஆளவந்தார், திருப்பானாழ்வார் திருவடிகளே உபாயமாவும் உபேயமாவும் சிந்தனையில செய்யுங்கொள்றார். அதை மட்டும் சொல்லி இது வந்து வார்த்தா மாலையிலும் ரொம்ப அழகா பின்பழகிறான் பெருமாள்ஜியர். இதே வார்த்தைகளை எடுத்துன்னு வந்து காமிச்சிருப்பார். ஆளவந்தாரோட சரம இதுன்னு கிரந்தத்துல ரொம்ப அழகா சரம சந்தேஷம் அப்படின்னு எடுத்துன்னு வந்திருப்பார். அதோட திருப்பானாழ்வார் வந்து பெரிய பெருமாளை பத்தி பாடினவர் இல்லையா. இவரை வச்சுண்டே இன்னும் 2 பேரையும் தானிங்கன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன, திருப்பானாழ்வார மாதிரியே குறும்பருத்த நம்பின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவரையும் அடுத்தது திருக்கட்சி நம்பியையும் ஆசிரியுங்கோள் அப்படின்னு சொல்றார். குறும்பருத்த நம்பி யாருன்னா, இது எல்லாருக்கும் சரித்திரம் தெரிஞ்சிருக்கும், பேரு தான் சம்டைம்ஸ் சேலஞ்ச் ஆயிடுறது. திருவேங்கடமுடையானுக்கு ஒரு மன்னன் வந்து ஸ்வர்ணத்திலேயே புஷ்பங்கள் அலங்கரிச்சுன்னு போனோடனே, ஆனா அடுத்த நாள் போய் பார்த்தா மண்ணால புஷ்பம் செஞ்சு வச்சது அவர் அலங்கரிச்சுன்னு இருக்காராம். அவரோட முடியிலையும் திருவடியிலையும் மண்ணால ஆன புஷ்பங்கள். மண்ணுனா சாண்ட், களிமண்ணால ஆன புஷ்பங்கள். குறும்பருத்து நம்பிதான் இந்த மண்ணால ஆன புஷ்பங்கள் செஞ்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கார். அததான் பெருமாள் திருவேங்கடமுடியான்னு ஏத்துன்னு இருக்கார். ராஜாவோட ஸ்வர்ண புஷ்பத்தை ஏத்துக்கவே இல்லை, கோல்டால ஆன புஷ்பங்களை ஏத்துக்கவே இல்லை. அதனால அவரோட அந்த பக்தி, அந்த ஆச்சாரிய பக்தி, எம்பெருமான் பக்தி, அதை பார்த்து குறும்பருத்த நம்பியே திருப்பானாழ்வார் மாதிரி அவர் ஆசிரியங்கொள்ற. அடுத்தது திருக்கட்சி நம்பி. இது காஞ்சி தேவ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்தவர் திருக்கட்சி நம்பி. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ எல்லாரையும் ஒரே நிலையில ஒப்பிட்டு பார்ப்பதாக இவர் சொல்றாரு. யாரு, ஆளவந்தாருக்கு இவ 3 பேரும் சேவை சாதிச்சிருக்கா அவரோட சரம தசையில. இப்போ ரொம்ப அழகான ஒரு இதுவும் கூட, பெரிய பெருமாள் போக மண்டலத்துல இருந்து திருப்பானாழ்வார எடுத்துட்டார். அப்புறம் நம்ம திருவேங்கடமுடையானுக்கு போனோம். திருவேங்கடமுடையான் புஷ்ப மண்டலம்னு பார்த்தோம். மண்டபம் புஷ்ப மண்டலத்துல இருந்து குறும்பருத்த நம்பி எடுத்துட்டார். அடுத்தது தியாக மண்டபம் தான், உடையவரே கொடுத்துட்டார் இல்லையா திருவரங்கத்துக்கு. அது தியாக மண்டர் காஞ்சி தேவ பெருமாள். தியாக மண்டபத்திலேருந்து திருக்கட்சி நம்பிய எடுத்துட்டு இருக்கார் ஆளவந்தார். சோ சரம தசையிலையும்
அந்தந்த திவ்ய தேசங்களையும் ஞாபகம் வச்சுண்டு, திவ்ய தேச பெருமாள்களையும் ஞாபகம் வச்சுண்டு, அந்த திவ்ய தேச பெருமாளுக்கு யாரு கைங்கரியம் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காரு. இது 2. அடுத்தது 3வது, ஒரு பிரபன்னன். இப்போ நம்ம மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யாரு பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோமோ, பிரபத்தினா என்ன, சரணாகதி, ஆச்சாரியன் திருவடியில, ஆச்சாரியன் திருவடியே உபாயம் உப்பைன்னு பத்தின்னு இருக்கிறவாளுக்கு 2 விஷயம் நம்மளுக்கு ஃபோக்கஸ்லயே இருக்கக்கூடாதாம். எது? ஒண்ணு ஆத்ம யாத்திரை. ஆத்ம யாத்திரைனா என்ன? இந்த ஆத்மாவோட உஜ்ஜீவனம்னா பகவத் விஷயத்துல ஈடுபாடு, இல்ல கைங்கரியம், இல்லையா? அதே மாதிரி தேக யாத்திரை. தேக யாத்திரைனா என்ன? நம்ம லௌகீகமா இருக்கிறது. இந்த ஜர்னி இன் திஸ் வேர்ல்ட். இது 2த்த பத்தியும், ஆத்ம யாத்திரை பத்தியும் சரி, தேக யாத்திரை பத்தியும் சரி, கவலையே நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன் கவலைப்படக்கூடாது? இது என்ன ஒரு புதுசா இருக்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம், இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே கவலைப்பட்டு தான் பழக்கம். நம்மளுக்கு யாராவது கவலைப்படாதன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் கவலைப்படாதன்னு. ஆத்மா வந்து என்னதுன்னு சொல்றோம்? எம்பெருமானோட அத்தியந்த பரதந்திரம் தான் ஆத்மா, இல்லையா? இந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன்னு நம்ம துவயத்துல, தர்மசோகத்துல எல்லாத்துலயுமே பார்க்கிறோம். அப்போ அந்த எம்பெருமானுக்கே பரதந்திரம்னா, எம்பெருமானுக்கு தெரியும் இந்த ஆத்மாவை எப்படி நடத்தணும்னு, இல்லையா? அப்ப அத அவன் பார்த்துருவான். அடுத்தது, சரி அது ஓகே, எம்பெருமான் பார்த்துக்கிறான்னு விட்டாலும், விடமாட்டோம், விட்டாலும் எப்படி நம்ம ஜீவ யாத்திரை, இந்த தேக யாத்திரை எப்படி பாத்துக்காம இருக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, ஆளவந்தார் அதுக்கு பதில் சொல்ற ரொம்ப அழகான பதில் இது. நம்மளோட கர்ம வினையே தானே தேக யாத்திரை. அப்போ கர்ம வினைனா நம்மளோட பாப புண்ணியங்களோட காரணமா இந்த தேக யாத்திரை நடந்துட்டு இருக்கு. அப்ப பாவத்துக்கு ஏத்த மாதிரி பாவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கும், புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப புண்ணிய ஜேர்னில நடந்துட்டு இருக்கும். அதுவும் அதே பாத்துக்கிறது, நீ எதுக்கு வரி பண்ற அப்படின்னு சொல்றார் அவரோட சிஷ்யர்கள் கிட்ட. எப்பேற்பட்ட சிஷ்யர்கள், எல்லா சிஷ்யர்களும் இருக்காங்க. பெரிய திருமலை நம்பி என்ன, பெரிய நம்பி என்ன, எல்லாரும் திருவரங்கத்து பெருமாளாரையும் எல்லாரும் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் சாதிக்கிறது. சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகவதர்களுக்கு இடையே வேறுபாடுகள், அந்த வேறுபாடுகளை நம்ம பார்க்க கூடாது அப்படின்ற. பாகவதர்கள வேறுபாடுன்னா என்ன? டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் பாகவதாஸ். வி ஷுட் நெவர் சீ தட் அப்படின்ற. அப்போ எம்பெருமானை எப்படி நம்ம மதிக்கிறோமோ, இப்போ வந்து தேவபெருமாளுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் இல்ல பாசாதி பெருமாளுக்கும் டிஃபரன்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தானே இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு பாகவதாக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்த்தோம்னா எல்லாருமே ஈக்குவல்னு தெரிஞ்சிடும், வேறுபாடுகளே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எம்பெருமானோட ஒரு சரணாமிருதத்தை, அப்படின்னா எம்பெருமான் இப்போ பாத தூளி அவனோட தீர்த்தம் கிடைச்சதுன்னா நமக்கு எப்படி அதை ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி ஆச்சாரியரோட ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் ஏத்துக்கணும்னு சாதிச்சிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நம்ம ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் ஸ்வீகரிச்சுக்க மாட்டோம். இது கூடவா எப்படி ஸ்வீகரிச்சுக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஆச்சாரியனா அந்த நிலையில நம்ம வச்சு பார்த்தாதான் நம்மளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தத்தோட அருமை தெரியும். இப்போ இதெல்லாம் சாதிச்சுட்டாரா? இதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிற சிஷ்யர்களுக்கு, பிரபன்னர்களுக்கு சாதிச்சுட்டாரு. அடுத்தது பெருசா ஒரு கடைசியில ஒரு பெரிய சந்தேஷம் ஃபார் ஆச்சாரிய புருஷர்கள். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஆச்சாரிய புருஷர்கள் சாதிக்கிறா இல்லையா? அவ சாதிக்கும் போது எப்படி இருக்கணும்னா, நம்மளோட பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் தியானிச்சுட்டு மனசுல நம்ம ஆச்சாரியர் நம்மளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கும் போது பூர்வாச்சாரியர்கள் சார்புல இவா வாக்கிய குரு பரம்பரைய சேவிச்சுட்டு துவய மகாமந்திரத்தை அனுசந்திச்சுட்டு வெறும் சேவிக்கிறது மட்டும் இல்ல, துவயத்தோட 2 வரிய அதோட அர்த்தானுசந்தானம், அந்த அர்த்தத்தை அனுசந்திச்சுட்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நம்மளுக்கு ஸ்வீகரிக்கிறதுக்கு தரணுமாவா. சோ அப்ப என்ன, அந்த இடத்துல அவ வந்து பூர்வாச்சாரியர்களோட இடத்தை எடுத்துக்கிறா அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சிருக்க. சோ அடியனுக்கு என்ன பட்டதுன்னா, தேவ பெருமாளே 6 வார்த்தை திருக்கட்சி நம்பி மூலமா உடையவருக்கு சாதிச்சான். இப்போ ஆளவந்தார் மூலமா அதே பெருமாள் இல்லைன்னா திருவேங்கடமுடியானோ பெரிய பெருமாளோ வந்து 6 வார்த்தைகள், 6 வார்த்தைகளை இதுவும் தாண்டி சாதிச்சிருக்காரு. நிறைய வார்த்தாமாலையில இருக்கு. இது 6ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள். இது மட்டும் இல்லாதைக்கு அவரோட சரம தசைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவரோட சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அடியன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அடியனை சமைச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு சேவிச்சுட்டு எல்லாரையும் அம்மா இடத்துல இவர் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கி ஸ்வீகரிச்சுட்டாராம் ஆளவந்தார் சுவாமி. இப்போ எப்பேற்பட்ட ஆச்சாரியன் பாருங்க. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கான ஒரு சம்பந்தம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்போ அவளுக்கெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ததியாராதனம் செஞ்சு அவர் வந்து திருநாட்டை அலங்கரிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஈவென்ட்டா இருந்தா கூட நம்ம சம்பிரதாயத்துல ஒரு ஆத்மா வந்து எம்பெருமானுக்கு போய் பரமபதத்துல கைங்கரியம் பண்ண போகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அந்த தினத்திலே பார்த்தோம்னா திருமஞ்சனம் என்ன, ஸ்ரீசூர்ண பரிபாலனம் என்ன, அலங்காரம் என்ன, பிரம்மரதம் அவளுக்குலாம் அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நம்ம பெரிய பெரிய கோவில்லயே, ஏன்னா திருவரங்கம் தான் அவர் பரமபதம் அடைஞ்ச இடம். இன்னைக்கு கூட ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. கிளம்பி வரும்போது அடியோங்கள் ஆள வந்தார் திருவரசு சேவிச்சுட்டு வரதுக்கான பரம பாகியம் கிடைச்சது இன்னைக்கு. சுவாமி உள்ள கோவில்ல போய் சேவிக்க முடியல, ஆனா திருவரச சேவிக்க கிடைச்சது. அப்போ அந்த இத்தனை பிரம்ம ரதங்கள் எல்லாமே வந்து அவளை வந்து அப்படியே எம்பெருமான் அந்த வீதிகள்ல வலம் வர வச்சு எம்பெருமான் அவ்வளவு கௌரவிக்கிறானா இவ திருநாடு அலங்கரிக்க போறார் அப்படின்னு. இதெல்லாம் இங்க நடக்கும்போது இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனும் கூட. இது நடக்கும்போதே இவர் சரம சந்தேஷங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது பெரிய நம்பிகள் கிளம்பியாச்சு காஞ்சிபுரத்துக்கு இளையாழ்வார கூட்டின்னு வரதுக்கு. ஆனா இளையாழ்வார அப்பெல்லாம் ஒரு இது என்னன்னாக்கா நேர போய் வா அப்படின்னா வந்துரு, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருக்கா, சில பேர் சிஷ்யர்கள் ஸ்தானத்துல இருக்கா இல்லையா. அப்போ அவளுக்கு மதிப்பு சொல்லிதான் கூட்டின்னு வரணும்னு இருக்கு. அப்போ இளையாழ்வார் அந்த சாலை கணத்துல இருந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் தேவப்பெருமாளுக்கு. அப்போ பெரிய நம்பி என்ன பண்றாருனாக்கா அந்த கார்னர்ல நின்னுண்டு சாலை கிணறுக்கு ஒரு சைட்ல நின்று ஆளவந்தாரோட ஸ்தோத்திர ரத்னத்தை உறக்க வாசிக்கிறாராம் அவர். ஸ்தோத்திர ரத்னம் பின்னாடி பார்க்க போறோம் நம்ம. ரொம்ப அழகா நிஜமாவே ரத்ன சுருக்கமா இருக்கிற சரணாகதி தத்துவத்தை பத்தி எங்கெல்லாம் இருக்கோ திருவாய்மொழி எல்லாத்தையும் எல்லா திவ்ய பிரபந்தத்திலையும் அலசி ஆராய்ஞ்சு ஸ்தோத்திரம் கொடுத்துட்டார் ஆளவந்தார் ரொம்ப அழகா. இப்ப அத வந்து உறக்க யாரோ ஒருத்தர் சேவிச்சுட்டே இருந்தான்னா அப்போ அதுவும் உடையவர் மாதிரி இருக்கிற ஆளுக்கு வியக்திக்கு என்னென்ன அவருக்கு புரிபடுறது, இது ரொம்ப பெரிய தத்துவமா இருக்கே, யார் இத சாதிச்சார் அப்படின்னு வந்து கேட்கிறார் பெரிய கிட்ட. இது யாரு சாதிச்சதுன்னு உடனே ஆளவந்தார் பெருமை எல்லாம் இளையாழ்வாருக்கு எடுத்து சொல்றார். இப்பவே அடியன் ஆளவந்தார சேவிக்கணும்ன்றார் உடையவர். அப்போ வாங்க உடனே கிளம்பலான்னு திருக்கட்சி நம்பி கிட்ட விடை பெற்றுன்னு கிளம்புறாரு. ஏன்னா அப்போ அவர் தானே அவரோட ஆச்சாரியனா இருந்தார். அப்போ இமீடியட்டா திருவரங்கத்தை நோக்கி இவர் வர சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல பிரம்மரதம் ரெடியா இருக்கு. பிரம்மரதத்துல ஆல்மோஸ்ட் ஏழியாச்சு சுவாமி ஆளவந்தார். அப்படின்னா என்ன, திருநாடு அலங்கரிச்சாச்சு. அப்போ கீழே விழுந்து ஓன்னு அழறாராம் பெரிய நம்பி, இப்படி ஆளவந்தார விட்டுட்டேனே அப்படின்னு. இப்போ இளையாழ்வாருக்கு ஒண்ணுமே புரியலையா. ஆளவந்தார் தான் ஆச்சாரியன்னு மானசீகமா அவர் ரொம்ப ஸ்வீகரிச்சுட்டார். இப்போ ஆளவந்தார பார்த்து நிறைய கேட்கணும் அவருக்கு. அது ரொம்ப அவரோட மனசுல இருக்கிற அந்த நிறைய சங்கை இருக்கு. அப்பதான் தேவபெருமாள் 6 வாரத்துக்கு வேற கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு அவர். இப்போ இத்தனை சங்கை இருக்கு அவருக்கு மனசுல, எல்லாமே அவருக்கு தெரியணும். ஆனா வந்து ஆளவந்தாரே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவர் நோட் பண்றார். பார்த்தா ஆளவந்தார் 3 விரல் மடக்கி இருக்கு. இந்த போட்டோல 3 விரல் மடக்கி இல்ல. இதுவும் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். ஆனா ஓரளவுக்கு ஏதோ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அத. 3 விரல் மடங்கி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆச்சாரியனை போய் பார்த்தோம்னா அவர் திருவடியில விழுந்து சேவிக்கிறதோட சரி, நம்ம அவர் திருவடி பாங்கா இருக்கா, திருமேனி பாங்கா இருக்கா, பார்த்தெல்லாம் நம்ம ரசிக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன உடுத்தின்னு இருக்கார், போன தடவையோட சுவாமி கொஞ்சம் நன்னா பெட்டரா இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றா. அவர் திரு கண்கள் நன்னா மலர்ந்து இருக்கா இல்ல ரொம்ப டயர்டா இருக்கா, நம்ம அதெல்லாம் பார்ப்போமான்னு தெரியல. ஆனா ஆளவந்த திரு கைகள் 3 விரல் மூடி இருக்கிறத சுவாமி பார்த்துடுறாரு. பார்த்த உடனே நான் அது கேட்கிறா சிஷ்யர்கிட்ட எல்லாம். அவ எல்லாரும் என்ன சொல்றா, 3 ஆசைகள் இருந்தது அவருக்கு. வியாசர் மற்றும் பராசர ரிஷிகளுக்கு அவரோட கிருத்தஜத்தைய தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி. அது ஒண்ணு. அப்புறம் மகரிஷி ஆயிடுத்து. அடுத்தது நம்மாழ்வாருக்கு இவரோட அன்பை செலுத்தணும். அன்பு செலுத்தணும்னா என்ன, நம்மாழ்வாரை தின திருவாய்மொழிக்கு கிரந்தங்கள் வரணும், வியாக்கியானங்கள் வரணும். அதே மாதிரி மத்த திவ்ய பிரபந்தம்னா நம்மாழ்வார் ஒரு விதி விலக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு உதாரணம். அடுத்தது வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் படி வியாக்கியானம் வரணும், உரை வரணும் அப்படின்னு. அப்புறம் தான் உடையவர் அதை ஸ்ரீபாஷ்யம்னு எழுதுரு. உடையவர் என்ன பண்றாரு, இது 3ஐயும் கேட்ட உடனே இந்த 3 ஆசைகளையும் அடியன் நிறைவேற்றுறேன்னு பிரதிஜையை சொல்றாரு. பிரதிஜை சொன்ன உடனே இவர் சாதிச்ச உடனே பிரதிஜைன்னு 3 விரலும் நேரடியா திருப்பி மலர்ந்தத எல்லாருமே பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டா அந்த சிஷ்யர்கள் எல்லாம்.
ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை. ஆளவந்தாரு அவர் சொன்ன அந்த தர்ஷன பிரவர்த்தகர் இவர்தான்னு இளையாழ்வார ரொம்ப கொண்டாடுறா எல்லாரும். ஆனா இளையாழ்வாருக்கு உள்ள ரொம்ப வருத்தம். என்னன்னா ஆளவந்தாரோட பேசி சம்வாதம் பண்ணவே முடியலையேன்னு. அவரோட மனசுல துக்கம் எவ்ளோ இருந்ததுன்னா என்ன ஆச்சு பாரு. அடுத்த இன்னிக்கான தினத்துக்கான ஒரு உரித்தான ஒரு சரித்திரம் இது. வந்து ஆளவந்தார சேவிச்சுட்டு, சரம திருமேனி மட்டும் தான் சேவிச்சிருக்காரு அவரு. சேவிச்சுட்டு அப்படியே திருப்பி காஞ்சிபுரம் புறப்பட்டார் சுவாமி. நம்பெருமாளுக்கு போய் உள்ள மங்களாசாசனம் பண்ணல, பெரிய பெருமாளை சேவிக்கல, தாயார சேவிக்கல, எதுவுமே பண்ணல. ஏன்னா அவருக்கு ஆச்சாரிய பக்தி அவ்ளோ நிலைச்சு இருந்திருக்கு. ரொம்ப துக்கம், ஆர்த்தியும் ரொம்ப கிளேசம் ரொம்ப அதிகமாயிடுத்து. ஆளவந்தாரோட உரையாட முடியலையேன்னு ரொம்ப வருத்தம் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இதுவா இருந்திருக்கும். போய் சேவிச்சிருப்போமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் போய் என்ன திவ்யதேசம் ஆனாலும் நம்ம நேரா போய் பெருமாள் சேவிக்கிறது தான் நம்மளோட கிரமமா வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இதுதான் கிரமம். அந்தந்த திவ்ய தேசங்கள்ல யாராவது நம்மளுக்கு போய் பார்க்க வேண்டிய ஆச்சாரியர்கள் இருந்தானா டெஃபினட்டா நம்ம போய் அவளை சேவிச்சோ பார்த்து ஒரு 2 வார்த்தை கேட்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது எப்போ சந்தர்ப்பம் அமையும், என்ன அமையும் இல்லையா? அது இந்த சரித்திரங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெருமாள் மங்களாசாசனமே அவாளோட ஆச்சாரியர்களோட மங்களாசாசனத்துல இருந்துதான் அவன் மங்களாசாசனம் வாங்கிக்கிறான்னு ரொம்ப அழகா இவாள்லாம் சாதிக்கிறா. இப்போ உடையவர் திருப்பி எழுந்தருளிடுறார் காஞ்சிபுரத்துக்கு. இது வந்து ஒரு அளவுக்கு ஆளவந்தார் இன்னும் நிறைய சரித்திரங்கள் சொல்லிட்டே போலாம் நம்ம. இப்போ ஆளவந்தாரோட ரொம்ப அழகான 4 கிரந்தங்கள், 4 ஸ்லோகம் தான் பெரிய பிராட்டியாரோட வைபவத்தை இவரோட அருமையா எப்படி விஸ்தாரமா பட்டர் வந்து ஸ்ரீகுணரத்ன கோசம்னு சாதிச்சாரோ, நாலே சதுஸ்லோகின்னு 4 ஸ்லோகங்கள் பெரிய பிராட்டியாரோட வைபவத்தை சாதிச்சார் சுவாமி சாரமா. அடுத்தது ஸ்தோத்திர ரத்னம் அடியன் சொன்ன மாதிரி உண்மையான ரத்னம். ஏன்னாக்க ரொம்ப எளிமையான அர்த்தங்கள் கொண்டு சரணாகதியோட தாத்பரியம் என்ன? சரணாகதினா இப்போ துவயம் தீர்க்க சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா? திருவாய்மொழிய அதோட சுருக்கமா இருந்தா அது சோத்திர ரத்னம்னு சொல்லிடுற ஆச்சாரியர்கள். அப்புறம் திருவாய்மொழி மட்டும் இல்ல, நான் பல கிரந்தங்கள்ல நம்மளுக்கு சரணாகதி தாத்பரியம் சொல்லியிருக்கா இல்லையா? சரணாகதி தாத்பரியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கிரந்தமா இருக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னம். அப்புறம் ரொம்ப எப்படி படிப்படியா சுவாமி எப்படி சாதிச்சிருக்காரு பாருங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பிராட்டி புடிச்சுட்டார் புருஷகாரமா, அப்புறம் சரணாகதி தத்துவம், அடுத்தது கீதையோட சாரத்தை. அப்ப எம்பெருமான பத்தி சாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அவன் சாதிச்ச கீதையோட சாரத்தை வேணா சாதிக்க முடியுங்க. கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் கிரந்தம் கீதார்த்த சங்கிரகம்னு சாதிச்சார். அப்புறம் பாஞ்சராத்திர ஆகமம், இந்த ஆகமத்தெல்லாம் சுருக்கமா ஒரு நூல் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை காட்டும் வகையில என்ன இருக்குன்னா ஆகம பிரமாணியம் அப்படின்னு ஒரு கிரந்தம். இந்த ஆகம பிரமாணியமும் சுவாமிதான் கிரந்தமா சாதிச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். சுவாமியோட தனியனும் வாழி திருநாமமும் சேவிச்சுட்டு முடிச்சுக்கலாம் இன்னியோட அன்வயத்தை. ஆளவந்தாரோட தனியன் வந்து யத்பதாம்போரு ஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹ யத்பதாம்போரு ஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாம்யஹம் யாமுனேயம் நமாமி தம் வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். மச்சன்னியும் மதிளரங்கம் வாழ்வித்தான் வாழியே மறை 4ம் ஒரு உருவில் மகிழ்ந்து கற்றான் வாழியே பச்சையிட்ட ராமர் பதம் பகருமவன் வாழியே பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தான் வாழியே கச்சி நகர் மாயனிரு கழல் பணிந்தோன் வாழியே கடக உத்திராடத்து காலுதித்தான் வாழியே அச்சமர மனமகிழ்ச்சி அணைந்திட்டான் வாழியே ஆளவந்தார் திருவடிகள் தாளிணைகள் அனவரதம் வாழியே ஆளவந்தார் தாளிணைகள் அனவரதம் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்
நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியேன்.